ஒடிசா மாநிலத்தில் மனிதாபிமானமற்ற வங்கி நடைமுறைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு பற்றாக்குறை காரணமாக நிகழ்ந்துள்ள ஒரு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாதாரண பண பரிவர்த்தனை முயற்சி இறுதியில் துயரமான மற்றும் அதிர்ச்சிகரமான நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்த சம்பவம் ஒடிசாவின் ஒரு கிராமப்புற பகுதியில் நடைபெற்றுள்ளது. அங்கு வசித்து வந்த ஒரு நபர் உயிரிழந்த தனது சகோதரின் வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 20,000 பணத்தை பெற முயன்றுள்ளார். இதற்காக அவர் பலமுறை வங்கியை அணுகியுள்ளார். ஒவ்வொரு முறையும் தனது சகோதரி இறந்துவிட்டதாக வங்கி அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது கோரிக்கை சரியாக பரிசீலிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. வங்கி அதிகாரிகள் முறையான இறப்புச் சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் அல்லது சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வழிகாட்டாமல் கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வர வேண்டும் என்ற பதிலையே தொடர்ந்து அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பதில் அந்த நபரை மன உளைச்சலுக்கும் விரக்திக்கும் உள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே தனது சகோதரியை இழந்த துயரத்தில் இருந்த அவர் இந்த அலட்சியமான அணுகுமுறையால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானார். சட்ட நடைமுறைகள் குறித்து தெளிவான விழிப்புணர்வு இல்லாததால் அவர் எந்த வழியில் பணத்தை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்துள்ளார். புதைக்கப்பட்ட தனது சகோதரியின் கல்லறையை தோண்டி அங்கிருந்த எலும்புக்கூடை எடுத்து வந்துள்ளார். அந்த எலும்புக்கூட்டை ஒரு மூட்டையில் கட்டி நேரடியாக வங்கிக்குள் கொண்டு வந்து உள்ளே நுழைந்தார். இந்த காட்சி அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய செய்தது. நேரில் அழைத்து வர சொன்னீர்களே, இதோ என் சகோதரி என்று அவர் கூறியபோது வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்களும் சில நொடிகள் பேச முடியாமல் உறைந்து போனதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் வங்கி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. மனிதாபிமானம் இல்லாத நடைமுறைகள் எவ்வளவு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களிடையே கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அரசு மற்றும் வங்கி நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஒரு சாதாரண மனிதனின் துயரமும் அமைப்புகளின் அலட்சியமும் சேரும்போது எவ்வளவு மோசமான நிலை உருவாகும் என்பதையே காட்டுகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்குமா, மேலும் பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்குமா என்பது குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகிறது.